வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு அழகில் மட்டுமே ஆண்டவன் இருப்பானா. இப்போ இந்த கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. பார்ப்பதற்கு ஒருவர் நல்ல அழகாகவும் கௌரவமாகவும் இருந்தால்தான் நாம் அவரை மதித்து பேசுகிறோம். அழகு குறைந்தோ ஊனமாகவோ இருப்பவர்களைக் கண்டால் அவர்களுடன் பேசுவதை கூட பலர் தவிர்த்து விடுகின்றனர். அழகுள்ளவர்களை படைக்கும் இறைவன்தான் அழகில்லாதவர்களையும் படைக்கிறான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த வேறுபாடு? அழகில்லாத இடத்தில் இறைவன் இருக்க மாட்டானா? இதற்கு ஆண்டவனே பதில் சொல்லியிருக்கிறான். மன்னன் ஒருவன் இருந்தான். மகாவிஷ்ணு மீது அபார பக்தி கொண்ட அவன் அவருக்கு அழகான கோயிலை கட்டினான். நான் கெட்டியுள்ள அழகான பிரம்மாண்டமான கோயிலில் எல்லா அழகும் பொருந்திய மகாவிஷ்ணுவின் தெய்வீக சிலையை பிரதிஷ்டை செய்ய ஆசைப்படுகிறேன். தெய்வச் சிலையை சிற்பிகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். விஷ்ணுவின் அழகு முழுவதையும் அப்படியே அங்கமாக அனுபவித்து சிலை செய்ய வேண்டும். அப்படி சிலை செய்த சிற்பிக்கு கேட்கும் பரிசை கொடுக்க தயார். ஆனால் சிலையை பார்த்து எனக்கு திருப்தி ஏற்படாவிட்டால் அந்த சிலையை செய்த சிற்பியின் தலையை வெட்டிவிடுவேன் என்று அறிவித்தான். விஷ்ணுவின் சிலையை செதுக்க சிற்பிகளுக்கு ஆசையாக இருந்தது. அதே நேரம் தான் செதுக்கும் சிலையை பார்த்து மன்னன் திருப்தியடையாவிட்டால் தன்னை கொன்று விடுவானோ என்ற பயமும் இருந்தது. அதனால் சிலையை செதுக்க எந்த சிற்பியும் முன்வரவில்லை. ஒரு நாள் வயதான சிற்பி ஒருவர் அரசனை சந்தித்தார். அரசனின் நிபந்தனைக்குட்பட்டு சிலையை செதுக்குவதாக கூறினார். கோயிலுக்குள் தான் சிலையை செதுக்குவேன். தொடங்கிய பின் 30 நாளுக்கு கோயிலை பூட்டிவிட வேண்டும். கோயிலை திறந்து யாரும் உள்ளே வரக்கூடாது. 30 நாட்கள் முடிந்த மறுநாள் கோயிலை திறந்து பார்த்தால் சிலை தயாராக இருக்கும். நடுவில் கோயிலை திறந்து நீங்கள் உட்பட யார் வந்தாலும் அவர்களின் தலையை வெட்டிவிட எனக்கு அதிகாரம் வேண்டும் என்று மன்னனிடம் நிபந்தனை விதித்தார் அந்த வயதான சிற்பி. சிற்பியின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான் மன்னன். கோயிலுக்குள் சென்றார் சிற்பி. கோயில் கதவுகள் அடைக்கப்பட்டன. சில நாட்கள் கழிந்தன. அரசனை ஒற்றன் ஒருவன் சந்தித்தான். மன்னா, கோயிலுக்குள் ஒரே ஒரு சிற்பிதான் சென்றார். ஆனால் பலர் வேலை செய்வது போன்று சத்தம் கேட்கிறது என்றான். ஆனால் அரசன் அதை நம்பவில்லை. மேலும் சில நாட்கள் கழிந்தன. அரசனை சந்தித்தார் மந்திரி. அரசே, கோயில் வழியாக இன்று சென்றேன். அப்போது கோயிலிலிருந்து பெரிய தூண்களை எல்லாம் உடைக்கும் பெரும் சத்தம் கேட்டது. கோயிலுக்குள் சிற்பி என்ன செய்கிறார் என்று புரியவில்லை என்றார். அரசன் ஒன்றும் சொல்லவில்லை. மேலும் 10 நாட்கள் கழிந்தன. இப்போது கோயிலிலிருந்து இடியோசை போன்ற சத்தம் ஊர் முழுவதும் கேட்கத் தொடங்கியது. அரசனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அன்றிரவு கோயில் வழியாக மாறுவேடத்தில் சென்றான் அரசன். கோயிலிலிருந்து காதை பிளக்கும் இடியோசை கேட்ட வண்ணம் இருந்தன. அரசனின் சந்தேகம் பல மடங்காகிவிட்டது. மறுநாள் காலை காவலர்களுடன் சென்று கோயில் கதவை உடைத்து உள்ளே சென்றான் அரசன். கோயிலில் எந்த சேதமும் ஏற்படாமல் அப்படியே எல்லாம் இருந்தன. ஒரு மூலையில் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தான் சிற்பி. அந்த சிலையும் பார்க்க மிகவும் அசிங்கமாக இருந்தது. அரசனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று கத்தினான். அரசே, என் நிபந்தனையை மீறிவிட்டாய். மகாவிஷ்ணுவின் அழகான உருவத்தை காண உன்னால் 30 நாட்கள் பொறுத்திருக்க முடியவில்லையே. நீயெல்லாம் ஒரு அரசனா என்று கேட்டார் முதிய சிற்பி. நான் முட்டாள் இல்லை. கோயிலுக்கு வெளியே பயங்கர இடியோசைகள் கேட்டன. ஆனால் இங்கு வந்து பார்த்தால் ஒன்றும் நடக்கவில்லை.
சிலையையும் சரியாக செதுக்கவில்லை. இங்கு நீ என்ன செய்தாய்? நீ யார் என்று கத்தினான் அரசன். நானா? அதை பிறகு சொல்கிறேன். எல்லோரும் அழகாக இருந்துவிட்டால் பின்னர் அழகு என்பதற்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். அழகான சிலைகளில் மட்டும்தான் இறைவன் இருப்பானா? அழகற்ற வடிவங்களிலும் அவன் இருப்பான். இறைவனின் பார்வையில் அழகு அழகற்றது, நிறைவு ஊனம் என்ற பாரபட்சம் கிடையாது. எல்லோரையும் தன் பக்தர்கள் என்று ஏற்றுக்கொள்ளும் இறைவன் மட்டும் அழகாகத்தான் இருக்க வேண்டுமா? அழகற்றவனாக இருந்தால் இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? அழகு இல்லாத இடத்திலும் இறைவன் இருப்பான் என்று நினைக்க வேண்டும். ஊனமுற்றவர் அழகற்றவர்களிடம் இறைவன் இருப்பான் என்பதை உணர்த்தவே இந்த கோரமான அழகற்ற சிலையை செய்தேன் என்று கூறியபடியே முதிய சிற்பி வேடத்தில் இருந்த மகாவிஷ்ணு தன் உண்மையான உருவத்தை காட்டியபடியே மறைந்தார். அந்த கோயில்தான் ஒரிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகந்நாதர் கோயில். இன்றும் அந்த கோயிலில் உள்ள ஜெகந்நாதர் சிலை மிகவும் கருப்பாக அகோரமாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.